இப்ப நம்ம பார்க்க போறது விக்கல்ஸ் விக்ரம். இதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு நபரை மட்டும் நான் பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அவர் நேர்காணல பேசினதும் நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்ல 100 நாள் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கறதையே அவரே எதிர்பார்க்கலையாம். அவருடைய ஃபேன்ஸை தாண்டி வெளியில இருக்கிற பிக் பாஸ் ரசிகர்கள் கூட எதிர்பார்க்கலையாம். ஏன்னா டாப் 3ல வேற 3 பேரை நினைச்சிருந்தாங்க. ஒரே ஒரு கார்டு டாஸ்க் வந்ததுல இதுல என்னென்னவோ ஆயிடுச்சு. அதுல ரெட் கார்டு வந்ததுல மிகப்பெரிய விஷயம். இந்த சீசன்ல ரெட் கார்டு 1 இல்ல 2 வந்தது. அதுக்காக அவங்க ரசிகர்கள்லாம் தனியா போராட்டம்லாம் பண்ணி கடைசியில ஃபினாலால அவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி மிகப்பெரிய விஷயமா என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை வருஷத்துல நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சது கூட இல்ல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட 15 கிலோ வெயிட் லாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌடா பேசியிருந்தாரு. ஏன்னா கரெக்டான டயத்துல நம்ம சாப்பிட்டு நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வெளியில இருக்கும்போது என்ன டயத்துல என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறதே தெரியாது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது, டயர்டா இருந்தாலும் தூங்கிடுவோம். ஆனா பிக் பாஸ் வீட்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது போன் இல்லாம இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பா நான் 106 நாள் இருந்ததுல ரொம்ப பெரிய விஷயம். நான் 4 நாள்லயே வெளியில போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா நான் உள்ள இருக்க மாட்டேன், யாரும் எதிர்த்து பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நிக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொன்னாலுமே அவருடைய வெஞ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியாச்சுன்னே சொல்லலாம். விக்ரம்னு உள்ள இருக்கும் போதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாருதான் அதையும் ஆரம்பிச்சாங்க. அந்த வார்த்தையை இவர் ரசிகர்கள் அல்லாத மற்ற ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்ல ரீ என்ட்ரி ஆகும்போது அவங்க சொன்ன சில விஷயங்கள் அப்ப வியானாவும் சொல்லியிருப்பாங்க விக்ரம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு. அதனாலேயே இவர் வெளியே வந்துட்டு ஐயோ நம்ம பெரிய தப்புலாம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தாராம். சும்மா 4 பேர் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. இனிமே என் வாழ்க்கையில வியானாங்கிற ஒரு பர்சன் இருக்கவே மாட்டாங்க. வியானா எனக்கு தேவையும் இல்லை, வியானாவுக்கும் நான் தேவையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்களுக்கே டைம் எனக்கு பத்தல. இதுல இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியதான், அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. வியனாவை மட்டும் இப்படி சொல்லியிருந்தாரு. அதே போல விக்ரம் நினைச்சபடி சினிமா துறையில நல்ல லெவலுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்திக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.